வணக்கம், நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். முருக பக்தர்கள் மாநாடு ஜூன் 22 மதுரையில். இடம் அம்மா திடல், பாண்டிக்கோவில் அருகில். முருகன் அருள் பெற அழைக்கின்றார்கள். பாஜக சிந்தனையாளர் பிரிவு, தமிழ்நாடு. ஆதனைகளுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திருமிகு தமிழ் வேந்தன் அவர்கள் உள்ளார். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? சார், பூவை ஜெகன்மூர்த்தி எம்எல்ஏ இவர் சம்பந்தப்பட்ட கேஸ் தான் மிகப்பெரிய ஒரு டாக் ஆஃப் தி டவுனாக மாறி இருக்கு. இந்திய காவல்துறை வரலாற்றிலேயே காவல்துறை சீருடையோடு ஜெயிலுக்கு போன முதல் காவல்துறை அதிகாரியாக திருமிகு ஏடிஜிபி ஜெயராம் ஐபிஎஸ் அவர்கள் ஆயிருக்காரு. குறிப்பாக ஒரு ஆள் கடத்தல் வழக்குல ஏடிஜிபியுடைய காரை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய குற்றச்சாட்டாக ஜஸ்டிஸ் அவர்களே நோட்டிஃபை பண்ணியிருக்காரு. தேனியில ஒரு பொண்ணு, திருவள்ளூர்ல ஒரு பையன், 2 பேரும் காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. இந்த காதலை பிரிக்கணும், இந்த திருமணத்தை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெண் வீட்டை எடுத்த முயற்சியில ஏடிஜிபி வரைக்கும் சிறைக்கு போயிருக்காரு. என்ன சார் நடந்திருக்கு? இந்த பின்னணியை பத்தி எங்களுக்கு ஆள் கடத்தல, குழந்தை கடத்தல். 18 வயசு கம்மியாக உள்ள பையனை கடத்திருக்காங்க. போய் பெரிய தப்பு இது. மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்கிட்ட தான் இந்த வழக்கு வந்தது. அது தேனியில் உள்ள பொண்ணு விஜயஸ்ரீ திருமணம் பண்ணது ரைட்டு. இங்கே திருவேலங்காட்டு பகுதியில் உள்ள பையனோட திருமணம் பண்ணுறாங்க. தனுஷுங்கிற பையன் இன்ஸ்டாவில் லவ் பண்ணி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிடுறாங்க. அந்த விஜயஸ்ரீ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது ஒரு 500 கோடி ரூபாய்க்கு மேலே பணக்காரி அப்படின்றாங்க. மதர் டங் பார்த்தீங்கன்னா அது தெலுங்கு. அவங்க ஓகே, 500 கோடியா சார்? 500 கோடி அது உனக்கு ப்ராப்பர்ட்டி ஒர்த். ஓகே, அந்த ஃபேமிலி, அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு. ஆமாம், அவ்வளோ பெரிய கோடீஸ்வரி அது. அது லவ் பண்ணிட்டு வந்தோன்னா அவங்க 2-3 வாட்டி ஸ்டேஷனில் பஞ்சாயத்து நடந்திருக்கு. அதுவே தப்பு. அவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க, அதுக்கு ஒரு பஞ்சாயத்து அதில் வேலை கிடையாது. மேஜர்ஸ் அதில் அந்த பொண்ணு எழுதியும் கொடுத்துட்டு போயிட்டுருக்கு. எங்கள் அப்பா அம்மா சொத்துலாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், இந்த பையன் மட்டும் போதுன்னு சொல்லிட்டு ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை வாழ தகுதியாயிட்டு. இந்த சூழலில் அந்த பொண்ணுடைய வீட்டுக்காரவங்க இந்த பையன் விஸ்வகர்மா கம்யூனிட்டி, ஆசாரி, நகை செய்வாங்க, இல்லை தேர் சக்கரம் செய்கிற விஸ்வகர்மா, அந்த கம்யூனிட்டி. ஜாதியும் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கு. இது ஏழை வீட்டில் போய் வாழ போகுதுங்கிறது உடன்பாடு இல்லை. ஒரு வழியாக அங்கேருந்து மீட்கணும் அப்படிங்குள்ள பல முயற்சி எடுக்கிறாங்க. எந்த முயற்சியும் ஃபெயிலியர் ஆகுது. அப்போ தான் ஒரு போலி பெண் போலீஸை பார்க்குறாங்க. அதானே சார் போலி பெண் போலீஸ்? அவங்களே டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் கொடுத்து போலீஸ் ஆகி டெர்மினேட் ஆனவங்க. பேர் மகேஸ்வரி. அவங்கள போய் பார்க்குறாங்க. அவங்க டீலிங் தானே, டீலிங் போய்ட்டு ஒரு 50 lakhs டீலிங் பேசுகிறாங்க. பேசி இந்த ஆயுதப்படை ஏடிஜிபி ஜெயராம் பிடிக்கிறாங்க. ஜெயராம் பிறப்பால் தமிழர் கிடையாது. பிறப்பால் அவர் தெலுங்கர். தெலுங்குலேருந்து கன்னடாவில் போய் கர்நாடகா அங்கே செட்டில் ஆகுறாங்க. சரியா? அவர் மதர் டங் தெலுங்கு தான். அவரை போய் அணுகுறாங்க. அவரை போய் அணுகணுன்னா அவர் ரிட்டையர் ஆகிறதுன்னு 1 year தான் இருக்குது. ஆமாம், பார்டருக்கு வந்துட்டார். சரி, போகிறப்ப போகிறோம், கடைசியாக ஒரு அமௌண்ட்டை லவுட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட உருவாகி. ஆசை யாரை விட்டுச்சு? இப்போ கிராஜுவேட்டியே அவருக்குலாம் 50-60 லட்ச ரூபா வரும். கிராஜுவேட்டி அவரோட பணிக்கொடையே. ஓகே, அவர் சர்வீஸ் 96ல் சர்வீஸ் சார்ஜ் எடுத்திருக்காரு. அவர் ஓகே, கிட்டத்தட்ட அவரோட 34வது வயசுல அவர் சார்ஜ் எடுத்திருக்காரு. கிட்டத்தட்ட 30 வருஷம் சர்வீஸ் பார்த்துருக்காரு. ஆமாம், எப்படியும் அவருக்குலாம் ஒரு 50 லட்சம் 60 லட்சம் வரும். ஓகே, சரின்ட்டு அந்த வீட்டுக்கு போய் அந்த பையனை கிட்னாப் பண்ணிட்டு வரணும், இந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு வரணும், கொண்டாந்து அவங்க வீட்டோட அனுப்பிவிடணும். இதுதான் பிளான். அப்போ என்ன பண்ணுறாங்க, அவர் உள்ளூர்காரங்களை ஒரு 5 பேரை ஃபிக்ஸ் பண்ணி நேராக அந்த பொண்ணு வீட்டுக்கு, அந்த பையன் வாழ்கிற வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. திருவள்ளங்காட்டு தனுஷ் வீட்டுக்கு. தனுஷும் இல்லை, அந்த பொண்ணும் இல்லை. வீடு பூரா தேடி பார்த்துருக்காங்க. அந்த சின்ன பையன் ஒருத்தர் இருந்திருக்கான். அவன் தனுஷோட தம்பி. அங்கே தான் அவங்களுக்கு சைத்தான் வேலை செஞ்சுட்டு விட்டு அப்படியே வந்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இருக்காது. மைனரை கிட்னாப் பண்ணால் யார் விட்டு தேடுவா? மடக்கிடைக்கு அந்த வண்டியில் ஏற்றிட்டு வந்துட்டாங்க. அவங்க டீட்டெயிலாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அது சைரன் வச்ச வண்டி அப்படின்னு தெளிவாக ஒன்று கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. அந்த வண்டி நேராக போய் திருவள்ளூரில் ஒரு ஹோட்டலில் போய் நிறுத்தி அங்கே ஒரு இடத்துல டீலிங் பேசப்பட்டு பஞ்சாயத்து பேசியிருக்காங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் கோர்ட்டு கொண்டு வந்துட்டாங்க. அங்கேருந்து வண்டி வெளியாகிடுது. அப்புறம் அந்த பொண்ணு, அந்த பையனோட அம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் படி ஒரு 7 பேர் அதில் கைது பண்ணுறாங்க. அதில் ஒரு வழக்கறிஞர், மகேஸ்வரி, பாக்கி 5 பேர் சம்பவத்துக்கு இறங்கினவங்க எல்லாமே கைது செய்யப்படுறாங்க. ஆனால் இது எல்லாத்துலேயும் ஒரு பேர் அடிபட்டு வருது. அவர் தான் ஏடிஜிபி ஜெயராம் பேர். எஃப்ஐஆர்லாம் ஒரு பேர் இல்லை, அடிபட்டுட்டே இருக்கானா. இந்த எல்லா அஃபென்ஸையும் கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தது அவர். எப்படி போனாலும் அது இணைப்பு புள்ளியாக அவர் செயல்பட்டுகிட்டே இருந்திருக்காரு. சரி, இது இருந்திருக்கு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கேவி குப்பம் எம்எல்ஏ பூவை மூர்த்தியாரோட சகோதரர் ஜெகன்மூர்த்தியார், அவரோட பேர் அடிபட ஆரம்பிச்சு. புரட்சி பாரதம் கட்சியோட தலைவர் ப்ளஸ் எம்எல்ஏ, அவர் பேர் அடிபட ஆரம்பிச்சோன்னே அவர் வீட்டுக்கு போலீஸ் இறக்குறாங்க. திப்புன்னு இறக்கணுன்னே ஆதரவாளர்கள் உள்ளே உடலை ரெகலை கட்டிட்டாங்க. ரெகலை கட்டினோன்னே அவர் என்ன செய்கிறாரு, ஒரு முன்ஜாமீன் மூவ் பண்ணுறாங்க. ஏபி
அது எப்போ மூவ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம், ஒரு 24 ஹவர்ஸ் பொறுத்து இருந்திருக்கணும். இன்றைக்கி மூவ் பண்ணியிருந்திருக்கலாம். சண்டேவே போய் சிஜே வீட்டில் மென்ஷன் பண்ணி அதில் ஸ்லாட்டு போடணுன்னே அவர் என்ன பண்ணுறாரு, எம்எல்ஏன்னொன்னே எம்எல்ஏ எம்பியான வழக்கு பார்க்குற மரியாதைக்குரிய ஜஸ்டிஸ் வேல்முருகன்ட்ட பிரித்து போடுறாங்க. ஓகே, ஏபி பார்க்குற ஜஸ்டிஸ் நிர்மல்குமார் சார் கிட்ட போடல, நிர்மல்குமார்கிட்ட போடல. ஓகே, அவர்கிட்ட பிரித்து போட்டாங்க. பிரித்து போட்டோன்னே மறுபடியும் வேலை செஞ்சுட்டு இவங்களுக்கு சனி வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. நேராக அவர்கிட்ட வந்தோடனே அவர் பார்க்குறாரு, வழக்கு பார்க்குறாரு. அவர் சொல்கிறாரு, ஏன் வந்து இந்த வழக்கில் ஜெயராம்ங்கிற பேர் அடிபட்டுக்கிட்டே இருக்குது, யார் அது? ஏடிஜிபி அஸ்ரா கார்கே, வடக்கு மண்டல ஐஜி. அவர் தான் அதில் ரொம்ப துரிதமாக செயல்பட்டது. அவர் பேர் அடிபடுதுன்னா அவர் சிடிஆர் எடுத்து வந்து வச்சுட்டாரு. மகேஸ்வரியும் ஜெயராமும் எப்போ பேசினாங்க, அந்த தேனியிலிருந்து மகேஸ்வரிக்கு யார் பேசுனது, ஒட்டுமொத்த கான்டாக்ட் லிஸ்ட்டும் வந்துருச்சு கோர்ட்டு. ஓகே, சிடிஆர் கொடுத்துறாரு. சிடிஆர் வந்துருச்சு, சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துருச்சு, நெருக்கிட்டாங்க. ஜட்ஜு பார்த்தாரு, ரைட்டு ஏபிஐ போஸ்ட் ஈவினிங் ஆஃப்டர் லஞ்ச் வந்து இப்போ ஜெகன்மூர்த்தியாரும் ஜெயராமும் கோர்ட்டில் அப்பியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் போடுறாரு 2:30க்கு ஜெகன்மூர்த்தியார் வந்திருந்தா கூட கோர்ட்டு ஹீட் ஆகிருக்காது. ஓகே, அப்போ லேட்டாக வந்தார் அவர். அதில் இன்னும் அவருக்கு கோவம் வந்துருச்சு. சொன்ன டயத்துக்கு கோவம் வந்துருச்சு, சொன்ன டயத்துக்கு வரலையே அப்படின்றது வந்துருச்சு. இவங்க ரொம்ப அணி திரண்டு பெரும் கூட்டமாக வந்தாங்க. யாரு? ஜெகன்மூர்த்தி தரப்பு அவங்க ஆதரவாளர்களோட. அவங்கள்ட்ட வழக்கறிஞர்களே ஒரு 500 பேர் கூட இருப்பாங்க போல இருக்கு. பெரும் கூட்டமாக வந்தாங்க. வந்தோடனே ஜட்ஜி அதெல்லாம் கேமராவில் பார்த்துருப்பார்ல, அதான் லைவ் நீங்கள் தான் போட ஆரம்பிச்சிருக்கீங்களே, பார்த்துருப்பார்ல மத்தியானம் லஞ்ச் பிரேக் சாப்பிட உள்ள. அவனு வந்தோடனே நான் ஜெயராமை பிடிச்சாரு, நீ உன் ஜிபே கொடுத்துருக்க, நீ முதல்ல ஒன்னே ரிமாண்ட் பண்ணணும். ரிமாண்ட் பண்ண அவனை. அவ்வளோதான், வேறு பேச்சே இல்லை கோர்ட்டில். சல்யூட் அடிச்சு நின்னார்ல யூனிஃபார்மோட, அவன் ரிமாண்ட் பண்ணு போ, திருவேலங்காடு போலீஸ் டேக்கப் பண்ணு, தூக்கிட்டு போ, ரிமாண்ட் பண்ணு. ஒரு ஏடிஜிபியை ஒரு திருவாலங்காடு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாரு. கூட்டு போ, கிட்னாப் போடுறதுல அக்யூஸ் சேரு, அந்த வண்டியை சீஸ் பண்ணு, ஏன்னா வண்டி தான் ப்ராப்பர்ட்டி. ஆமாம், ப்ராப்பர்ட்டியை சீஸ் பண்ணு, தூக்க எல்லாத்தையும். அப்படின்னா வேலை முடிஞ்சு போச்சு. அடுத்தது அப்படியே ஜெகன்மூர்த்தியார் பக்கம் திருப்பினாங்க கோர்ட்டு. நீங்கள் ஒரு எம்எல்ஏங்க, நீங்கள் என்ன கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது தான் நீங்கள் மக்கள் தேர்ந்தெடுத்துருக்காங்களா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு இவர் பக்கம் திரும்பி, உங்கள் ஏபி கிராண்ட் பண்ண முடியாது, நான் டேட்டு போடுறேன், 26 டேட்டு போடுறேன். நீங்கள் இத்தனை பேரோட வந்தால் பயந்துருவேன் நான்லாம், 1 கோடி பேர் வந்தாலும் நான் போயிட மாட்டேன். நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதனால தான் இவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். மக்கள் பிரதிநிதி நீங்கள் கிட்னாப் வழக்கிலையும் அதில் இதுலேயும் பேர் அடிப்பட்டா எப்படிங்க? 26 டிசைட் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு என்கொயரி கோஆப்ரேட் பண்ணுங்க. ஏபியை அக்செப்டும் பண்ணல, ரிஜெக்டும் பண்ணல. நீங்கள் நேராக திருவலங்காடு ஸ்டேஷனில் என்கொயரி கோஆப்ரேட் பண்ணுங்க. தனியாக தான் போகணும், கூட்டத்தெல்லாம் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ காலையில் 10 மணிலேருந்து 1 மணி நேரம் என்கொயரி நடந்திருக்கு. அவர் பெரிய ஆளுங்க, திருவள்ளூர் மாவட்டமே அவங்க புரட்சி பாரதங்கிற கண்ட்ரோலில் உள்ளது. நான் பூவைமூர்த்தியார் போட்ட விதை. பூவைமூர்த்தியார் பெரிய போராளி. அவரை பற்றியான வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக இருக்கும். ஜெகன்மூர்த்தியார் அந்த பட்டியலின மக்களுக்காக சமரசம் இல்லாமல் இருக்கிற ஒரு தலைவர் தான். ஓகே, அவர்கிட்ட வந்தவங்க தான் ஆம்ஸ்டாங்க, நிறைய பேர் அவங்க உருவாகின லீடர்ஸ் இருக்காங்க. ஓகே, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவாங்க, ஒயிட் பேண்ட் ஒயிட் ஷர்ட், அதை போட்டுறதா அவங்க புரட்சி பாரதம்னு ஒரு அடையாளம். ஓகே, அந்த அளவுக்கு அம்பேத்கரை ரொம்ப ப்ரமோஷனாக அவங்க பண்ணி கொண்டு வந்தவங்க. இதுதான் இந்த வழக்குடைய கரண்ட் சுச்சுவேஷன். ஓகே, இதில் என்ன பியூட்டினா, யார் பிள்ளையெல்லாம் கடத்த வச்சாங்களோ அவங்க மேலே எந்த கேஸுமே இல்லை, தேனி குரூப் மேலே எந்த கேஸுமே இல்லை. நடுவில் கேம் விளாண்ட எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. அதில் குறிப்பாக அந்த கடத்தப்பட்ட பையனுடைய அம்மாவும் சரி, அந்த லவ் பண்ண பையன் தனுஷும் சரி, இதுக்கும் ஜெகன்மூர்த்தி அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு 2 பேட்டி வேற கொடுத்துருக்காங்க, அஃபிடவிட்டும் போட்டிருக்காங்க. ஆமாம், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஆனால் ஜஸ்டிஸ் என்ன ஃபீல் பண்ணாருன்னா, உங்கள் வீட்டுக்கு விசாரிக்க தானே வந்தாங்க, நீங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி எங்களை பிரச்சனை பண்ணீங்க. ஓகே, அப்புறம் நீங்கள் எம்எல்ஏங்க, உங்களை எம்எல்ஏ ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஆமாம், நீங்கள் விசாரணை கோஆப்ரேட் பண்ண வேண்டியதானு தான் ஜட்ஜி கேட்டார். ஓகே, மற்றபடி அவர் ஒன்றும் இதாக சொல்லலை. இன்னும் நிறைய ஐஏஎஸோட ரிப்போர்ட்டெல்லாம் அவங்களுக்கும் போயிருக்கும். ஒரு ரிப்போர்ட்டு மட்டுமா அவங்க கையில் இருக்குது, எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கும். அவர் வடக்கு மண்டல ஐஜி எல்லாமே எடுத்து கொடுத்துருப்பார்ல. அதனால் அவங்க ஜட்ஜி சொன்னது அதுதான், கோஆப்ரேட் பண்ணுங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஆனால் இதில் ஒரு பெரிய தப்பு ஒன்று பண்ணிட்டாங்க. ஹைகோர்ட்டே வந்துருக்கக்கூடாது, இவங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் கோர்ட்லேயே ஏபி வாங்கியிருக்கலாம். ஹைகோர்ட்டுக்கு வந்ததான் மிகப்பெரிய தப்பு. அதுவும் அந்த சண்டேல போய் சிஜேட்டு போய் மென்ஷன் பண்ணி அவளை ப்ரெஷர் பண்ணதான் தப்பு. நேற்று திங்கக்கிழமை மூவ் பண்ணியிருந்தா அது உள்ளூர் பெயில் தான், இன்னைக்கு கூட வந்திருக்கும், ரீச் ஆகிருந்திருக்கும். அது கூட நம்ம புஷ் பண்ணி கொண்டு வந்துடலாம்னு வச்சுங்க. பொலிட்டிக்கல் ப்ரெஷர் யூஸ் பண்ணி புஷ் பண்ணி செக்ஷன்லேயே நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு நாள் முன்னாடியே கொண்டு வந்துடலாம். அதிகபட்சம் நாளைக்கு ரீச் ஆகிடும், புதன்கிழமை. இவங்க போலீஸ் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வர்றது, கொண்டு வந்துட போகிறாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, எஃப்ஐஆரில் ஒரு பேர் கிடையாதுங்க, அன்னோன் எஃப்ஐஆர் அது. ஓகே, அப்படின்னா இன்ட்ரீம் பெயில் ஆர்டர், ஆன்டிசிபேட்டரி பெயில் கொடுத்துருப்பாங்க.
அது நிர்மல்குமார் அழகாக கொடுத்துருப்பார் ஜஸ்டிஸ். ஓகே. ஏன்னா வேற எதுவும் பிரேமா பேசி ஒன்றும் இல்லை இல்லை. அதுவும் நாங்கள் அஃபிடவிட் பேர் அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க. என் மேலே வழக்கே இல்லை, எஃப்ஐஆரே இல்லை என் மேலே. எனக்கு ஏபி கொடுக்குறதுல என்ன கஷ்டம்? அன்னொன்று எஃப்ஐஆர், உங்கள் மேலே எஃப்ஐஆர் இல்லைங்க, வேறு எதுவும் கைது பண்ணக்கூடாதுப்பா அப்படி தூக்கி போட்டிருப்பாங்க. நாளைக்கு பிடிச்சிருக்குங்க பெயிலு, ஆன்டிசிபேட்டரி பெயிலு. தப்பு பண்ணிட்டாங்க. அட்வான்ஸ் பண்ணது இவங்க பண்ண பெரிய தப்பு. ஓவர் கிளவரா நடந்துட்டாங்க. இவ்வளவு கிளவரா இருக்க கூடாதுல்ல, புத்திசாலித்தனமா ரொம்ப நடந்துக்கிட்டாங்க. இதுக்கு திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல போய் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்களே, ஏபி கொடுத்துருப்பாங்க. திங்கக்கிழமை போட்டு இன்னைக்கு ஆர்டர் வாங்கியிருக்கலாம், இந்நேரம்லாம் ஆர்டர் காப்பி கைக்கு வந்திருக்கும். சூரிட்டி சார் ஃபர்னிஷ் பண்ண சொன்னா ஃபர்னிஷ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாமே, இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லையே. ஓகே. நான் சொல்ல போனா அன்னோன் எஃப்ஐஆர் சூரிட்டி ஃபர்னிஷே தேவைப்படாது. ஏன்னா இவர் எம்எல்ஏ இல்லை, எங்கேயும் வெளியூர் போகிறது இல்லை, பாஸ்போர்ட் வேணா ஃப்ரீஸ் பண்ணி வச்சுங்க. எஃப்ஐஆர் இல்லாதப்ப என்ன கஷ்டம் இருக்கு? ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணோன்னு தான் அது சீறி போச்சு. ஓகே. அது வேல்முருகன் ஐயா கையில் போய் கிடைக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. ஏங்க நல்ல கேஸே அவர் போட்டு சாட்சி கட்டி போடுறாப்புல, எடுத்தாலே சட்டம் என்ன சொல்லுதோ அதுதான். அங்கே மெர்சிக்கெல்லாம் வேலையே கிடையாது வேல்முருகன் ஐயாட்ட. அவர்கிட்ட போய் கரெக்டாக சிங்க் ஆகுது கேஸு. அவர் டெம்ப்ட் ஆகிட்டாப்புல, ஓவர் டெம்ப்ட் ஆகிட்டார். நீங்கள் என்ன இவ்வளோ கூட்டத்தை கூட்டிகிட்டு வரீங்க? அதுவே அவர் இரிட்டேட் ஆகிட்டு. ஓகே ஓகே ஓகே. கூட்டமாக வந்தால் நான் பயப்படணுமா, நான் பயந்துக்கணுமா அப்படின்றது அவருடைய எமோஷனல் ஆகி போச்சு. அப்புறம் இன்னைக்கு என்கொயரி நடந்து முடிஞ்சிருக்கும். முடிஞ்சு இவங்க அறிக்கை தாக்கல் பண்ணுவாங்க ஹைகோர்ட்ல. தாக்கல் பண்ண பிறகு தான் 26ஆம் தேதி கன்சிடர் பண்றதா என்னன்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் நினைச்சா 10 நிமிஷத்துல வந்து உங்களை உள்ள வச்சிருக்க முடியும். நீங்க வந்து ஒரு மக்கள் பிரதிநிதியா இருக்கீங்க, அதனாலதான் வந்து உங்களை நான் அரெஸ்ட் பண்ண விடாம நான் இது பண்ணிருக்கேங்க ஒரு ஆர்டரும் சொல்லிருக்காரு. நான் நினைச்சா இப்ப உங்களை ரிமாண்ட் பண்ணுவேன். நீங்க எம்எல்ஏ இருக்கீங்க, மக்கள் பிரதிநிதியில உங்களுக்கு அவ்வளவு தவறு அப்படி பண்ணிட முடியாது, தப்பாயிடும். பண்றதுக்கு கோர்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு சொல்லல, ஆனா அதை பண்ண மாட்டாங்க. ஓகே, அது ரொம்ப தப்பாயிடும். அது இந்த மாதிரி கேஸை பொறுத்த வரைக்கும் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு யூனிஃபார்ம்ல ஒரு போலீஸ் ஆபீசரை அரெஸ்ட் பண்ண சம்பவம் இதுவா தான் இருக்கும் போல இருக்கே சார். இல்ல, யூனிஃபார்ம்ங்கிறது அவரோட பிரிவிலேஜஸ் அவர் நினைக்க முடியாது இல்ல. நீ யூனிஃபார்ம் போட்டுட்டு போலீஸ் வேலை பார்த்துட்டு தான் உங்களை இப்படி செய்ய போறது இல்ல. நீ யூனிஃபார்ம் போட்டுட்டு கிட்னாப் பண்ணிருக்க ஒரு சின்ன பையனை, கவர்மெண்ட் வெஹிக்கிளை மிஸ்யூஸ் பண்ணிருக்கீங்க, அப்புறம் உங்களை அரெஸ்ட் பண்ணாம கொஞ்சம் வாங்கலாம். அதெல்லாம் ஆல்ரெடி வேல்முருகன் ஐயா மைண்ட்ல ஏறி இருக்கும் முன்னாடியே. ஓகே, நீங்க யாரை கொண்டாந்து கபில் சிப்லே கொண்டாந்து நிப்பாட்டானா அவர் அதெல்லாம் கவலைப்பட மாட்டார். திஸ் இஸ் மை கோர்ட், டுடே யூ ஆர் பிரிசனர். ஓ ஓகே, அவ்வளவுதான். பேசவே விடலைங்க, ரிமாண்டு, அவ்வளவுதான். அடுத்த கேஸ் கூப்பிடு. பேசவே இல்லைங்க. இவங்க தரப்பு ஆர்கியூலாம் பண்ண, அதாவது ஏடிஜிபி தரப்பு ஆர்கியூவே பண்ண முடியல, அங்க வாயை திறக்க விடல, அவ்வளவுதான். ரிமாண்டு, கோ டு ஜெயில், அவ்வளவுதான். ஏன்னா வண்டி கொடுத்ததை ஜீரணிச்சிக்க முடியாது. அதுவும் கவர்மெண்ட் வெஹிக்கிள். போலீஸ் அதிகார துஷ்பிரயோகம் செய்வாங்க, அது ஜட்ஜுக்கு தெரியும். அதை கடக்கலாம்னு பார்த்தா வண்டியே கொடுத்துட்டு இருக்க நீ. அதுவும் ஓன் வெஹிக்கிள், கவர்மெண்ட் வெஹிக்கிள், கவர்மெண்ட் வெஹிக்கிள். அப்போ என்ன இருக்கு? கவர்மெண்ட் வெஹிக்கிளை போய் கிட்னாப் கேஸுக்கு பயன்படுத்தி அந்த வண்டியை மாற்றி வேற எஃப்ஐஆர்ல புட் பண்ணியிருக்காங்க. வேற ஒரு காரை அந்த இடத்துல புட் பண்றாங்க. அப்போ அது எவ்வளோ பெரிய, நீ தொடர்ந்து ஒரு அக்யூஸ்ட் செய்யற மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா எப்படி உங்களை விட முடியும்? போய் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எஃப்ஐஆர்ல வேற வண்டி நம்பரை போட்டிருக்கா, வேற வண்டியை காமிக்கிறாங்க. ஓகே, ஆனாலும் சிசிடிவி காட்டி கொடுத்துருச்சு. சிசிடிவி அவங்க அம்மா கம்ப்ளைண்ட்ல தெளிவா சொல்றாங்க, சைரன் வச்ச வண்டி வச்சுதான் என் பிள்ளைய தூக்குனாங்கன்னு. ஓகே, எப்படி உங்களை விட்டுட்டு தேடுவாங்க? ஒரு சாமானிய வீட்டுல புது நீங்க ஒருத்தனை கிட்னாப் பண்றீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு இந்த நாட்டுல? அப்புறம் ஏங்க நீங்க போலீஸுங்க, காவலருங்க, எங்களை காக்க வேண்டியீங்க. அதுவும் ஏடிஜிபி சார், சாதாரண இன்ஸ்பெக்டர் ஏட்டு கிடையாது. யாரா ஏடிஜிபி? எவ்வளவு ஒரு புனிதமான நோபல் ப்ரொஃபஷனல் இருக்கீங்க. ஏதோ 5-10 டிராவு கீழே வாங்குறீங்க போறீங்க, அது நடக்குது. நான் இல்லைன்னு சொல்லலை, அது எங்கே நடந்தாலும் நடந்துகிட்டு தான் இருக்கு, யாரும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா நீங்க டேரிங்க அப்படி செய்யறீங்கன்னா உங்களை எப்படி விடுறது? அப்புறம் என்ன நியாயம் இருக்கு? அப்ப பிஸ்டலை கொடுத்து அனுப்ப மாட்டான்னு என்ன இருக்கு? வெஹிக்கிளை கொடுத்து அனுப்பினீங்களா? இப்போ துப்பாக்கி கொடுத்து அனுப்பினீங்கன்னா இந்தாங்க பிள்ளைகளா துணைக்கு வச்சு எங்க துப்பாக்கிய எவ்வளவு மடக்குனா சுடுங்க, நான் கணக்கில் எழுதிக்குன்னு சொல்லுவீங்களா? என்ன விளையாட்டு விஷயமா இருக்கு? அந்த வண்டியை சொந்த பயன்பாட்டு கூட நீங்க பயன்படுத்தக்கூடாது. உங்க பொன்னாட்டி பிள்ளைய கொண்டு விடுறது, பரதநாட்டியம் கிளாஸ் கொண்டு விடுறதுக்கெல்லாம் அந்த வண்டியை பயன்படுத்தக்கூடாது. எவன் வீட்டு வரி பணத்துல டீசல் ஓடுது? நீங்க யூனிஃபார்ம் போட்டு ஸ்டேஷனுக்கு போங்க, ஸ்டேஷன்லேருந்து ரவுண்ட்ஸு போங்க, எங்கள் கமிஷனரை பார்க்க போங்க, அவ்வளோதான் அந்த வண்டி பயன்படுத்தணும். அதே நீங்கள் வட்டிக்கு பரதநாட்டிய கிளாஸுக்கு அங்கேயும் இங்கேயும் வண்டி நிற்கிது பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சரி, ஏதோ தொலைஞ்சு போகுதுன்னு விடுறோம். அதை எடுத்துட்டு கிட்னாப்புக்கு பயன்படுத்தினா பெரிய தவறு இல்லையா? அது சிவிலியன்ஸ் தப்பு பண்ணலாம், போலீஸே தப்பு பண்ணலாம். போலீஸே பண்ணால் அப்புறம் எப்படி விட முடியும்? சரியான நபர்கிட்ட வந்துச்சு வேல்முருகன். மற்றவங்க கூட கொஞ்சம் காவல்துறையோட மாண்பு கண்ணியம் கெட்டு போகணும்னு யோசிச்சிருப்பாங்க. இதுல எதிர்கட்சி அரசியலும் பேச முடியல. அரெஸ்ட் பண்ண போற அன்னைக்கு அதிமுக தரப்பு மிக கடுமையான அறிக்கையெல்லாம் கொடுத்துறாங்க. அப்சர்வேஷன் வந்த பிறகு எந்த ஒரு எதிர்கட்சியுமே வாயை திறக்க முடியல. அவங்க கூட்டணி கட்சி எம்எல்ஏவும் இருக்காரு, ஜெயமூர்த்தியார் பேர்ல இருக்குதுல,
வாயே திறக்கல. பார்த்தேங்க, எதிர்கட்சியோட நியாயத்தையும் பார்த்தேங்க. போலீஸ் செஞ்சதும் தப்பு தான். ஓகே, அதை நீ குரல் கொடுத்துருக்கணும்ல. இந்த மாதிரி போலீஸ் இருக்குன்னு ஏன் குரல் கொடுக்கல? ஓகே. அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம்னா வாயை அடக்கிக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சியாக என்ன செயல்படுறாங்க? போலீஸ் செஞ்சது பக்கா அயோக்கியத்தனம், மாற்று கருத்து கிடையாது. குரல் கொடுக்க வேண்டியது தானே, யார் இருந்தா என்ன? ஜெகன்மூர்த்தியார் மக்கள் பிரதிநிதிங்க. ஒரு தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருன்னா சில சின்ன சின்ன பஞ்சாயத்துகள் பார்ப்பாங்க தான். நான் மறுக்கலாம் இல்லை, எல்லா ஊர்லயும் நடக்கும். ஆமா. ஆனா இங்க வந்து போலீஸை ஹெல்ப் பண்ணிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை நான் ஏற்படுத்துது. மக்கள் பிரதிநிதி, நான் நல்லது கெட்டதை ஈடுபடுவேன். நான் எல்லாரும் விட்டு சாவுக்கும் போவேன், எல்லாரும் விட்டு கல்யாணத்துக்கு போவேன், மேடையில் ஏறி கூட குறைச்சி பேசுவேன். ஆனா ஒரு போலீஸ் பேச முடியுமா மேடையில் ஏறி? முடியாது இல்ல. இப்ப ரீல்ஸ் கூட போட முடியாது, ஆர்டர் போட்டாரு, ரீல்ஸ் கூட போட முடியாது. அப்ப நீங்க எவ்வளவு கரெக்டா இருந்திருக்கணும். 1 வருஷம் தான் இருக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு. எல்லாம் போச்சா சார்? இப்போ வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சஸ்பெண்ட் பண்ணியாச்சு. சோ அதுக்கப்புறம் என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு? அவரோட கிராஜுவேட்டி எல்லாம் நின்று போயிடும். 50-60 ரூபா இருக்கும், பணம் இருக்கும் அவருக்கு எப்படியும். ஓகே, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அடுத்து பிழப்பூதியம்னு ஒன்று போடுவாங்க. 3 மாசம் ஒரு வாட்டி ஒரு 30,000-40,000 சம்பளம் போடுவாங்க. ஓகே, அதை நீங்க வாங்கணும். முதல்ல இந்த எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நீங்க அதுக்கப்புறம் இந்த கிராஜுவேட்டி கேட்க முடியும். ஓகே, பாத்துக்க எத்தனை வருஷம் ஆகும்னு. எஃப்ஐஆரை க்ளோஸ் பண்ணணும், கிராஷ் பண்ணணும். முதல்ல எஃப்ஐஆர் இவர் பேரே எடுக்கணும். அதுல இருந்து இவ்வளவு சென்சிட்டிவ் ஆகி போச்சு, மேட்டர் நாரி போச்சுன்னு எடுக்க முடியாது பேரை. இதெல்லாம் எடுத்த பிறகு மறுபடியும் ஹைகோர்ட்ல வந்து ரிட்டு போடணும். என் மேல இருந்த கேஸ் நிரூபிக்கப்படல, அது எப்படி விடுதலை செய்யப்படணும் வழக்குல. ஓகே, போதிய ஆதாரங்கள் இல்லாமல் நான் விடுதலை செய்கிறேன்லாம் சொல்லக்கூடாது. குற்றமற்றவர் என்று விடுதலை செய்யப்பட வேண்டும். ஓகே, ஒரு வார்த்தையில ட்விஸ்ட் இருக்கு அதுல. அந்த மாதிரி உங்க ஆர்டர் வெளியில வரணும். அதை கொண்டாந்து ஹைகோர்ட்ல மறுபடியும் ரிட்டை போட்டு இந்த காசை வாங்கணும். 60 வயசா இப்ப ரிட்டையர்மெண்ட் 58, 60, 75 வயசுல எல்லாத்தையும் வாங்கி பார்ப்பாரு. பார்க்கலாம். சிக்கல் தான் அவருக்கு. ஏடிஜிபி ஜெயராமுக்கு சிக்கல் தான். சிவிலியன்ஸுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க சார். இன்னும் ரிட்டையர் ஆகுற இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. அதுல வந்து மிகப்பெரிய ஒரு பிளண்டர் பண்ணிட்டாரு. அதுதான் ஆசை யாரை விட்டுச்சுங்கிற அதுதான் கர்மா இஸ் பூமரங். நீ எவ்வளவு பாவங்கள் எவ்வளவு அநீதிகள் செய்தாலும் எல்லாம் ஒரு நாள் திரும்பி உங்கள்கிட்ட வரும். ஓகே, இவ்வளோ பெரிய ஆளுகளே பார்த்தாச்சுங்க, திரும்பி அப்படியே வந்து நிற்கும், அவங்கள்ட்ட எதிர்த்தாப்புல வந்து நிற்கும். நீ செய்த வினையை நீ அறுத்தே ஆக வேண்டும். ஓகே, குறிப்பாக அந்த சிடிஆர் சிசிடிவியால தான் வந்து ஏடிஜிபி மாட்டினாரா சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும்? டெஃபினட். அதுக்கு முன்னாடியே அவரை கார்னர் பண்ணிட்டாங்க. ஓகே, அதுக்கு முன்னாடியே அவர் வண்டியோட சிசிடிவி அங்க போனது வந்தது இவரோட ரோல் தெரிஞ்சிடும் இல்லைங்க. ஓகே, மகேஸ்வரியோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்க. ஓகே, மகேஸ்வரி அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, மகேஸ்வரி தான் ஜெயராமுக்கு நெருக்கம். அவங்களோட கன்ஃபஸ் இருக்குல்ல, அதுல வந்துட்டாங்கல்ல அழகா. அந்த அம்மா காட்டி கொடுத்துருச்சு ஏடிஜிபி. வேற என்ன செய்ய முடியும்? நீங்க சொல்லித்தர ஆகணும். யார் உனக்கு ஹெல்ப் பண்ணா என்னன்னு சொல்லித்தர ஆகணும். ஒரு கட்டம் வரையும் தான் போலீஸுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது எந்த மாதிரினா, ஒரு ட்ரிங்க் அண்ட் டிரைவ், டிராபிக் வயலன்ஸ் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் போலீஸால ஈஸியா ஹெல்ப் பண்ணுவாங்க. நம்ம தம்பி தாங்க, அனுப்பிச்சு விட்டுருங்க அப்படிமா. நீங்க போய் சொன்னாலே பிரஸ் சார் நமக்கு தெரிஞ்ச தம்பி தான் அப்படின்னா விட்டுருவாங்க. நாங்க அட்வொகேட் ஏங்க நம்ம தம்பி தாங்க சார் விடுங்க சார் அப்படின்னாலே அனுப்பிச்சு விட்ருவாங்க. ஏன்னா இதெல்லாம் மன்னிக்கக்கூடிய அஃபென்ஸு சின்னதாக இருக்கும். சின்ன அடிதடினா அது மண்டை உடஞ்சவனும் இல்லாமல் இருந்தால் கை கலப்புனா பான் பண்ணி விரட்டி விடுவாங்க. அதுக்கு மேலெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க போலீஸ். ஆனால் இது ஆள்கடத்தல் கேஸ், அதுவும் மைனரை கடத்தினது, அதை விட்டு விடவே மாட்டாங்க. ஓகே, சட்டம் தனது கடமையை செய்யும். சார் இந்த வழக்கில் ஜெகன்மூர்த்தியும் ஒரு முக்கிய ரோல் பிளே பண்ணியிருக்காரு. அவரும் கைதாக வாய்ப்பு இருக்கா? ஏடிஜிபியே கைது பண்ணிட்டாங்க. இல்லை, இப்போ இன்னைக்கு தான் அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் 26ஆம் தேதி வழக்கு வருது. இந்த ரெக்கார்ட் பண்ண A to Z CD ஃபைல் வந்து கோர்ட்டுக்கு வரும். ஓகே, கோர்ட்டு டிசைட் பண்ணணும். நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே ஓகே ஓகே. அதாவது ஒரு மக்கள் பிரதிநிதி, எலெக்ஷன் வருது. ஆனா இது அவருக்கு பெரிய பிளண்டர், கரும்புள்ளி ஆயிட்டு ஜெகன்மூர்த்தியாருக்கு. ஏன்னா எலெக்ஷன் வருதுங்க, இன்னும் 1 வருஷத்துல எலெக்ஷன், 10 மாசத்துல. அப்ப இது ஒரு பெரிய கரும்புள்ளி ஆயிட்டு. ஏன்னா அவர் வந்து பட்டியலின சமுதாயத்தோட ஒட்டுமொத்த ஐக்கானா இருந்தாலும் அவர் வந்து பாமகவோட இணைஞ்செல்லாம் பூவை மூர்த்தியார் அரசியல் பண்ணியிருக்காரு. ஒரு சமத்துவ தலைவனா. அதே தான் ஆம்ஸ்ட்ராங் சொல்லியிருந்தாரு. கலைஞரையும் எதிர்த்திருக்காரு, அதே போல ஜெயலலிதாவையும் எதிர்த்திருக்காரு பூவை மூர்த்தியார். இன்னைக்கு அதாவது பூவை மூர்த்தியார் சொன்னா அம்பேத்கர் மணிமண்டபமே பூவை மூர்த்தியாரால் வந்தது தான். ஜெயலலிதா தான் ஃபர்ஸ்ட் ஜீவோ போட்டாங்க, அப்புறம் கட்டலை. அடுத்து கலைஞர் தான் கட்டி கொடுத்தாரு அம்பேத்கர் மணிமண்டபம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு லீடராக இருந்தவர். அவருடைய சகோதரர் இவரும் வெறும் அரசியலில் ஒன்றும் அப்பொழுக்கு இல்லாமல் தான் வாழ்றாரு. என்ன பெருசாக அலிகேஷன் இருந்தது? எல்லா பொலிட்டீஷியனுக்கும் தவறுகள் இது இருக்கதாங்க செய்யும். ஒரு மைனஸ் இருக்கும் தான். அதெல்லாம் என்ன பண்ண முடியும்? ஏங்க எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. சின்ன பிரச்சனைகள்லாம் எம்எல்ஏ வீட்டில் வந்து நிற்பாங்க. அப்போ ஏப்பா இப்போ சண்டை போங்கப்பா, பார்த்து போங்கப்பா. இது எல்லாமே கட்ட பஞ்சாயத்தில் சேர ஆரம்பிச்சிடுறோம். இப்போ சண்டை போடாதீங்கடா, போங்கடா, அவனை ஏனடா
ஸ்கூல் பிரச்சனையா போகடா போகடா இப்படிதான் சொல்லுவாங்க. அது கட்ட பஞ்சாயத்தா மாறி நிற்கும். அப்படியே அது பேராயிடும், கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துன்னு. அதனால அப்படிதான் இருக்கும் மொழிய நம்ம வந்து அதுக்காண்டி ஒருத்தர் ஒரு வழக்கில் மாட்டிக்கிட்டாருங்கிறதுக்காண்டி அவரை சிறுமைப்படுத்த முடியாது. ஓகே ஓகே ஓகே. அவங்களுடைய தியாகங்கள் அளப்பரியாதது. இன்னைக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் வந்து ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் நிமிர்ந்து நிற்கிறதுனா அது காரணம் பூவே மூர்த்தியார். மறுக்கவே முடியாது எந்த காலத்துலையும். சென்னையே சொல்றேன், சென்னையிலேயே பட்டியலின ஷெட்யூல் காஸ்ட் மக்கள் வந்து சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 3 மாவட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஆளுமை இருக்கு. ஆளுமையா இன்னைக்கு நிமிர்ந்ததுக்கு காரணம் பூவே மூர்த்தியாரோட தியாகம் தான், வேற எதுவுமே கிடையாது. அதனால அவ்வளவு பெரிய மனிதனுடைய அந்த பொலிட்டிக்கல்ல உள்ளவங்க தவறு இருந்தால் சட்டம் என்ன செய்யட்டும். நன்றி. ஓகே சுரம், நன்றி சார். குறிப்பாக இந்த தமிழ்நாட்டை உலுக்கிய இந்த வழக்கு, ஏடிஜிபி கைதான வழக்கு விவரங்களை பத்தி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி தமிழன் சார்.